வெல்கம் டு ஆல் அபவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான நிகழ்வுகளை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். நம் குடியிருப்பு நம் பொறுப்பு இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியிருப்பு பராமரிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ தனித்தனியாக மொத்த செலவில் வந்து 50% வந்து விழுக்காடு பார்த்தீங்கன்னா அரசாலையும், மீதமுள்ள 50% குடியிருப்போர் நல சங்கங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நம் குடியிருப்பு நம் பொறுப்பில் எவ்வளோ சதவீதம் கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 50% கவர்மெண்ட் சார்பு எடுத்துப்பாங்க, மீதி 50% அங்கே இருக்கக்கூடிய நலச்சங்கங்களாலும் குடியிருப்போர் நலச்சங்கங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட், அதாவது டான்சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்காண்டி அவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லோன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் தாங்க இது. இது யார் கீழே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். இந்த மிஷன் கீழே 2018லேருந்து 23 வரைக்கும் ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒரு மிஷன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எடிஷன்ஸ் விடுவாங்க. ஒவ்வொரு எடிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்காங்க, ஒரு 4 கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஃபார் சீட் கிராண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எந்த வித பின்புலம் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 lakhs ஸ்டார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிங் கிராண்ட் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஆல்ரெடி ரன் பண்ணுற ஒரு இது வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீட் கேன் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து 1 lakh வரைக்கும் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமாக பார்க்கப்படுது. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ஜனவரி மாதம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதில் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வந்து 10 lakhs கிட்ட ஸ்டார்ட் அப் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து செகண்ட் எடிஷன் முடிய போது ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ போயிட்டுருக்கு. 20 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 10 lakhs வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய கேட்டகரி செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓகேவா, பிளான்ஸ் எல்லாம் ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக தொல்காப்பியத்தில் ஹிந்தி மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு. ஸோ ரீசெண்ட்லி தொல்காப்பியம் எந்தெந்த மொழியில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பேன். எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி மற்றும் கன்னட மொழி 2 மொழியில். இங்கே பாருங்கள், தொல்காப்பிய நூலின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு மற்றும் கன்னடத்தில் தொல்காப்பியம். அது மட்டும் இல்லை, கன்னடத்தில் 17 கீழ்கணக்கு நூல்களான 8 நூல்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தம் 9 நூல்கள் வந்து கன்னட மொழிகளையும் ஒரு மொழியில் வந்து தொல்காப்பியத்தை ஹிந்தி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ரீசெண்டாக பார்த்துக்குங்க, கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோட தொடர்ச்சியாக நம்ம நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகளை நம்ம லைனாக பார்த்துருவோம். ரீசெண்டாக சுக்கானா சாங்சுரியில் ஒரு அடல்ட் லிப்பர்ட் சிறுத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் நியூஸில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கனா சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சுக்கனா சாங்சுரி சண்டிகரில் இருக்குங்க. சண்டிகர் ரேஞ்சில், அதுவும் ஹிமாலயன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஷிவாலிக் ரேஞ்சில் இருக்குது. ஷிவாலிக் ரேஞ்சில் ப்ளஸ் ஹிமாலயன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஷிவாலிக் ரேஞ்சு, ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிப்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாங்சுரியோட ரேஞ்ச் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் ஃபாரஸ்ட் ஏரியாவை டச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இமாச்சல் பிரதேஷ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹரியானா இருக்கும். இது சென்ட்ரலில் தான் வந்து சண்டிகர். இது ரெண்டுமே டச் பண்ண பிளேஸில் தான் வந்து சுக்கானா சாங்சுரி இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்துங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு தினம் கொண்டாடப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டே. யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம இந்த குட் கவர்னன்ஸ் டே கொண்டாடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி தான் நம்ம எவ்ரி இயர் December 25th வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுறோம். இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா பராஹசன் காஹன் கி ஹவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஹிந்தியில் இருக்குது. 2014லேருந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோங்க. 2014லேருந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால இது வந்து 7வது வருஷம் நம்ம இப்போ கொண்டாடுறோம். இவர் தான் வந்து முதல் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராக சொல்லப்படுறாரு. அதாவது 1999லேருந்து 2014 வரைக்கும் இவர் அவருடைய பதவி முழுசாக வந்து வகிச்சிருக்காரு. அது இல்லாமல் முதல் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லப்பட்டது. ஸோ முக்கியமாக பார்த்துக்குங்க.
நேஷ்னல் கன்சியூமர் டே. ஸோ நம்ம நேற்று வந்து டிசம்பர் 24 அன்னைக்கு நேஷ்னல் கன்சியூமர் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நுகர்வோருக்கான முக்கியமான தினமாக பார்க்கப்படுது. அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விங்க. ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து பிரசிடென்ட் அசைன் பண்ண டேட் வந்து டிசம்பர் 24. ஸோ 1986 கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அந்த ஆக்ட் கீழே நம்ம இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்லிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சா பை ஸ்கீம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்கவுங்க எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுமோ அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த இயர் வந்து நேஷ்னல் கன்சியூமர் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்லிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஒரு 6 பேசிக் ரைட்ஸ் டு கன்சியூமர் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துங்க. ரைட் டு சேஃப்டி, ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹெர்ட், ரைட் டு பி இன்ஃபார்ம், ரைட் டு பி சீக் ரெட்ரஸல், ரைட் டு கன்சூமர் எஜுகேஷன். ஸோ ஆப்ஷனில் கீழே கண்ட எதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகமாக போகிறதா இருந்தால். குரு புராப்ன்றது ஒரு ஃபெஸ்டிவலுங்க. இது எந்த மாநிலம் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ எதற்காக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு நானக் தேவ்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பர்த் ஆனிவர்சரிக்காக கொண்டாடப்படக்கூடியது. அதாவது 23 to 25 அந்த 3 தினத்தை கொண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் தான் குரு புராப். இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குருத்வாரா லாக்பாத் சாஹிப். ஸோ இந்த குருநானக் அப்படிலாம் கேட்டிங்கன்னா பஞ்சாப் பக்கம் போயிடாதீங்க. இது குஜராத். இந்த ஃபெஸ்டிவல் வந்து குஜராத்தில் கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அவருடைய காலடிகள் இருக்குது. அவங்களுடைய காலடிகள் மற்றும் அவர் யூஸ் பண்ண உட்டன் ஃபுட்டு காலணிகள் இருக்குது. ப்ளஸ் வந்து கிராடல் தொட்டிகள் இருக்குது. நெக்ஸ்ட் அவர் எழுதின சில சரித்திரம் இருக்குது, மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அந்த சரிதமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. டிஃபென்ஸ் இன் நியூஸ், அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஐஎன்எஸ் குக்ரி, அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் பில்டு மிசைல் கார்வெட்டிஸ், அதாவது ஏவுகணை தாங்கி செல்லும் கப்பல். இது வந்து 1989 ஃபர்ஸ்ட் இந்திய நேவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 32 வருஷம் கழிச்சு அது வந்து டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட்லி டீகமிஷன்டு நேவல் ஷிப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஎன்சி குக்ரி. ஸோ கேள்வி கேட்பாங்க. அதுவும் இப்போ எக்ஸாம் இன்னும் 3 months 4 months இருக்கிறதுனால டே ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. டிசம்பர் மந்த் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு டீகமிஷன் பண்ண ஷிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஐஎன்எஸ் குக்கி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாங்கி செல்லும் கப்பல். இதில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான தொழில் மேசகான ஒரு கட்டுமான கப்பல் தான் வந்து கட்டியிருக்காங்க. ASIGMA அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி காப்ஸ் வந்து புனேயில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி காப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னன்னு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்மி செக்யூர் இண்டிஜினஸ் மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு முன்னே யூஸ் பண்ணுற ஆப்ஸ்க்கு பதிலாக இப்போ இனிமேல் வந்து இந்த அசிக்மா அப்படின்ற ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்துங்க, இது வந்து மேக் இன் இந்தியாவோட இனிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அசிக்மா என்னன்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. இது டிஆர்டிஓ டெவலப் பண்ணாங்களா இல்லை ஆர்மி டெவலப் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. பார்த்துங்க, இது காப்ஸ் ஆஃப் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன். ஹீட், டிஆர்டிஓ. ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் எக்ஸ்பாண்டபிள் ஏரியல் டார்கெட். ஸோ இந்த இமேஜில் பார்ப்பீங்க. இமேஜ் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. லேண்ட் லெவல்லேருந்து சர்ஃபேஸ் லெவல்லேருந்து ஒரு டார்கெட் எய்ம் பண்ணி நம்ம அந்த டார்கெட் வந்து அடிக்கிறது தான் வந்து இந்த ஹீட்டோடைய முக்கிய அம்சமாக இருக்குது. இது வந்து என்ன ஸ்பீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை சப்சோனிக் ஸ்பீடு. ஸோ ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் வந்து ரீசென்ட்லி டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் ஹீட் அப்படின்னு கேட்டு இது வந்து ஹைப்பர்சோனிக்கா இல்லை சப்சோனிக்கா இல்லை எப்படின்னு கேட்பாங்க. இது ஹை சப்சோனிக் ஸ்பீடு. ஸோ மேக் வந்து 1க்கு கீழே இருக்குங்க. அதுதான் வந்து ஹைலி சப்சோனிக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அரசியல் ரீதியான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். சான்சலர், அதாவது வேந்தர் என அழைக்கப்படக்கூடிய இந்த பதவி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குள்ள அனைத்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு யார் வேந்தராக இருப்பாங்க, அதாவது எக்ஸ் ஆஃபீஸோ சான்சலர் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தாங்க இருப்பாங்க. இது வந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பல்கலைக்கழகம். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம், அண்ணாமலை, பாரதி யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதோடைய வேந்தர் யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து சான்சலர்.
அப்போ வைஸ் சான்சலர் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்டால இல்லை ஒரு வேந்தரால் நியமிக்கப்படுகிறவர் தான் வைஸ் சான்சலர் இருப்பாங்க. அந்த வைஸ் சான்சலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது அவர் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அவரே கூட யாருன்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஏன் வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற நேம் வந்து நீங்கள் நாமினேட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற ப்ராப்ளம் மகாராஷ்டிராலையும் சரி ப்ளஸ் கேரளாலையும் சரி இப்போ வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு. அதனால் வெஸ்ட் பெங்காலில் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டரே வந்து சான்சலராக மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு நடைமுறை தான் சொல்லப்படணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் அப்படிலாம் எதுவும் சொல்லப்படலைங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டது ஒன்று தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்சலராக ஆக்ட் பண்ணக்கூடியவர் தான் வந்து வேந்தர். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால ஆல் யூனிவர்சிட்டிக்கும் வந்து அவரே வந்து சான்சலர் இது வரைக்கும் நம்ம நியமிச்சுட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்குங்க. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த எக்ஸ் ஆஃபீஸோ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் ஆல் த ஸ்டேட். எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் ரிலேட்டடான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இருக்குது பார்ப்போம். மானிட்டரி பாலிசி இஸ் ஃபைனலி இன்க்ளூசிவ். அதாவது என்ன இந்த இப்போ ரீசெண்டாக பார்க்க போகிறோம் இந்திய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் கண்டக்ட் பண்ணுவா, யார் இது ரெகுலேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்பிஐ தான். ஆனால் ஃபிஸ்கல் பாலிசி யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முக்கியமாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பார்க்கும். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ பண்ணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 பேஸ் ப்ரைஸை யூஸ் பண்ணி தான் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இதில் 4 டேர்ம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் லேபர் ப்ளஸ் ரூரல் லேபர், நெக்ஸ்ட் அர்பன் மற்றும் நான் மேனுவல் எம்ப்ளாயி, இந்த 4த்துக்கும் வந்து அவங்க வந்து தனித்தனியாக வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரெஸ்பான்சிபிள், அதுதான் வந்து அந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி 3த்துக்கும் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லேபர் பியூரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துங்க இந்த 3த்துக்கு வந்து லேபர் பியூரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் ஒன்று மட்டும் அர்பன் நான் மேனுவலுக்கு மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கப்பட்டீங்கன்னா அனைத்து விதமான இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் ஃபுட்ஸ் அண்டு ஃபியூல்ஸ், இது ரெண்டுமே ஆட் பண்ணாங்க அந்த இன்ஃப்ளேஷனில் அப்படி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டொமேட்டோட ப்ரைஸ் இன்றைக்கி 100 ரூபா, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 400, நெக்ஸ்ட்டில் 500 அப்படி சேஞ்ச் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, அப்படி சேஞ்ச் ஆச்சு. அதுவும் ஃபுட்டோட வேல்யூ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஒரு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனில் வரக்கூடிய இன்ஃப்ளேஷனோட ரேட் தான் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லப்படுது. இந்தியானோட கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபுட்டோடைய ஷேரிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. ஸோ ஒரு சிபிஐயில் ஃபுட்டோடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46%. இது ரொம்ப ஹையஸ்ட் ஷேரிங்காக இருக்குது ஃபுட்டோட வேல்யூ. ஸோ பார்த்துங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிபிஐயில் அதிகமான பங்கு வகிக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்பாங்க, ஃபுட்டா ஃபியூலா அது மாதிரி கேட்குன்னு பார்த்தீங்கன்னா 46% வந்து அதோட இண்டெக்ஸில் வந்து ஃபுட்டு மட்டும் தான். ஏன்னா ஃபுட்டு ரீசெண்டாக வந்து டொமேட்டோ ப்ரைஸ் 30லேருந்து 100, அதாவது வெஜிடபிள் ப்ரைஸ் 30லேருந்து 100 அது மாதிரி ரொம்ப இதுவாகிட்டு இருக்கனால வெஜிடபிள் ப்ரைஸ் மட்டும் அதிகமான இன்ஃப்ளேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபுட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபுட்டும் ஃபியூலும் இல்லை இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அது கோர் இன்ஃப்ளேஷனுங்க. ஹெட் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் மீனிங் பார்த்துக்குங்க. இஎஸ்ஐசி ஸ்கீம். ஸோ வாட் இஸ் இஎஸ்ஐசி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்த இஎஸ்ஐசி ஸ்கீம்ங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் பாலிசி கார்பரேஷன் சொல்லலாம். ஸோ இது கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அவங்களுடைய ஃப்யூச்சர் நீடுக்காக, அவங்க ஹெல்த்துக்காண்டி, அவங்க வெல்ஃபேருக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்லேருந்தே அவங்களோட சேலரி ஸ்டார்டிங் டேட்லேருந்து. அந்த ஸ்கீம் மூலிமா ஸ்டேட் இது பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் இன்சூரன்ஸ், ஏதாச்சும் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை ஹெல்த் இஷ்யூ ஆச்சோ அதுலேருந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1952 ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு, முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து முதல் இந்த ஸ்கீமோடைய மெம்பர். அதாவது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணார். ஸோ ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு மெம்பர் டு ரிஜிஸ்டர் அண்டர் இஎஸ்ஐசி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு தான். என்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 February 1952 பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆல்ரெடி தெரியும். இபிஎஃப் வந்து வருங்கால வைப்பு நிதி தொகை வந்து பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்ரி ஸ்கீம் அண்டர் த
எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிஸ்கெலனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து அவங்க கீழே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேவ் பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு மேண்டேட்டரி ஸ்கீம்ஸாக சொல்லப்படுது. பட் ஆனால் இஎஸ்ஐசி வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி அது. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்துங்க. ப்ளஸ் இபிஎஃப் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட் 1952, இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 1958. பட் இன்னாகிரேட் பண்ண டே வந்து பார்த்தீங்கன்னா 1952. இந்த நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம் நியூஸை பார்ப்போம். ரீசெண்டாக ஆக்ரா மெட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 trillion ஆஃப் லோன் யூரோ 250 மில்லியன் யூரோஸ். ஸோ 250 மில்லியன் யூரோஸ் கொடுத்து அந்த மெட்ரோக்கு வந்து ஃபண்டு கொடுக்க போகிறாங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குங்க எக்ஸாமில். ஆப்ஷன்ஸில் வேர்ல்டு பேங்க்கா இல்லை ஐஎம்எஃபா சொல்லிட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆக்ராவுடைய மெட்ரோ டெவலப்மெண்ட்டு கொடுக்குற ப்ராஜெக்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு ஃப்ரம் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ முக்கியமாக பார்த்துக்குங்க. இது யார் கீழே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அதுவும் பார்த்துங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிடையாதுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபியூஷனாக வாய்ப்பு இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸும் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் 2 பேரும் இணைந்து தான் வந்து இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யாரோட உதவி மூலியம் தான்? யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் உதவி மூலியம் தான். பார்த்துக்குங்க. சயின்ஸ் ரிலேட்டடான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். மோல்னு பிராவிர், அதாவது ஸோ ப்ரொனவுன்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. மோல்னு பிராவிர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொரோனா பற்றின கேள்வி ஆல்ரெடி குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா அதிகமான கொரோனா கேசஸ் நியூஸஸ் வந்து அதிகமாக வந்தது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து எதிர்பார்க்கப்படுது மெடிசன் பற்றி. ஏன்னா நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு போச்சுல, இப்போ மெடிசன்ஸ் அதிகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ப்ளஸ் வேக்சின் அதிகமாக உருவாயிடுச்சு. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஓரல், அதாவது டேப்லெட் மூலிமா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனு பிராவிர் தாங்க, மோல்னு பிராவிர். ஸோ மோல்னு பிராவிர் வந்து ஃபஸ்ட்டு ஓரல் எடுக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாக்சோவிட், அதாவது ஃபைசர் நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஓரல் ஆன்டிவைரலுக்கு தான் வந்து எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இது வந்து யூஎஸ்ஏவுடைய முக்கியமான ஒரு ஏஜென்சி. அவங்க தான் வந்து மெடிக்கலுக்கு எமர்ஜென்சிக்கெலாம் வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலாசோவிட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது மோல்னு பிராவிர் தான். இது யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா மெர்விக் அண்ட் கோ, அது அமெரிக்கன் கம்பெனி. ஃபைசர் வந்து யூகே ரிலேட்டடான கம்பெனி. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்து பாலாக்சோவிட்டுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஓரலி டிடெக்டிங் ஆன்டிவைரல் டேப்லெட்ஸ்னு கேட்டிங்கன்னா அது மோனு பிராவிர் தாங்க. இது ரீசெண்டாக இப்போ வந்து எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்காண்டி இது வந்து இப்போ புழக்கத்துக்கு விட்டுருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. நாசா ரீசெண்ட்லி வந்து ஜேம்ஸ் வெப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது எதோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப்பல் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ ஹப்பல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கீங்க, ஸ்கூல் புக்ஸில் அடிக்கடிக்க வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். வந்து விண்வெளியில் நிறுத்தப்பட்டுள்ள லோ எர்த் ஆர்பிட்டில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு டெலஸ்கோப் தாங்க இது. முக்கியமாக பாருங்கள், இது வந்து நாசா வந்து 1990 லான்ச் பண்ணுது. இதோட யூசஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஜூபிட்டருடைய ஜூபிட்டரில் கொலாய்ட் பண்ணக்கூடிய காமெட், அதாவது வால் நட்சத்திரம் கொலாய்ட் பண்ணுது, ப்ளஸ்ஸு ப்ளூட்டோ சுற்றி இருக்கிற மூன்ஸ்லாம் வந்து, அதாவது டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே இதுவும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கு இந்த டெலஸ்கோப்பு. இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ். ஸோ கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எந்த கண்ட்ரிஸ் லான்ச் பண்ண போகுது? இது நாசா லான்ச் பண்ண போகுது. ஸோ யூஎஸ்ஏ ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் இது எதோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹப்பல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹப்பல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எப்போ லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1990 லான்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நம்மளுடைய ஹாலிவுட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுறோம். டெய்லியும் பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்துக்கங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 விஏஓ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஹாலிவுட்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கைண்ட்லி கோ த்ரூ த வெப்சைட் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எடுத்துக்கங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் த கம்மிங் எக்ஸாம்.